தமிழை வளர்க்குறோன்னு வெறும் வாய் வார்த்தையில் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட். செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லை. எக்ஸாம் ரிசல்ட்டில் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. எக்ஸாம் ரிசல்ட்டில் என்ன தெரிந்தது, ஏன் இந்த விமர்சனம், வைத்தது யார், பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழில் சென்டம் வாங்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு தான் இதை பேசுகிறாங்க. என்னென்னா, லட்சக்கணக்கான பேர் தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க, ஆனால் 8 பேர் தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் தமிழை வளர்க்குறேன்னு சொல்கிற டிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க படிப்பு சம்மந்தமாக. அது மட்டும் இல்லை, மதுரையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் டீச்சரே இல்லாமல் அங்கே இருக்கிற பசங்க இந்த பாடத்தில் தேர்ச்சி பெறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் சிக்கல் இருக்குது. ஆனால் கேட்டால் தமிழை வளர்க்குறேன்னு சொல்கிறது, என்ன தமிழை என்னத்தை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தமிழை வளர்க்கிறோம் என்று ஏறக்குறைய 8 லட்சம் குழந்தைகள் தமிழில் பாஸ் பண்ணவங்களில் வெறும் 8 பேர் தான் 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. ஆக நீங்கள் தமிழை எப்படி வளர்க்கிறீர்கள்? மதுரையில் ஒரு பள்ளியில் தமிழாசிரியர் இல்லாததுனால தமிழில் மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இவங்க தான் இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இன்று முற்றிலுமாக கல்வித்துறையில் மாணவர்களோட முயற்சியினால் கல்வித்துறையில் அவங்க பாஸ் ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர, இல்லை என்றால் வேண்டுமென்றே இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் சொல்றாரு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராடுவோம்னு சொல்றாரு. ஏன் போராடணும்? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்தீர்களே, ஏன் அப்போ அதை கொண்டு வரலை? அதனால் இப்படி பல கேள்விகளை எங்களால் கேட்கலாம். அடுத்ததாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்றார். என்னன்னா, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னாருக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் பாஜகவுடைய மாடல். அந்த மாதிரி தான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லான்னு மற்றதுலலாம் சொல்கிறாங்க, ரைட்டு. ஆனால் துணை முதல்வர் பதவி வரும்போது மட்டும் இன்னாருக்கு தான் இந்த பதவின்னு திமுகவில் முடிவு பண்ணிடுறாங்களே, என்ன இங்கே மட்டும் மாற்றிக்கலாமா ஐடியாவை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். சார், இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்கிறாருல்ல, நான் கேட்குறேன், துணை முதலமைச்சரை எல்லோருக்கும் எல்லாம்னு ஏன் கன்சிடர் பண்ணலை? அவங்க கட்சியில் எல்லா தொண்டர்கள் தானே வேலை செய்கிறாங்க. இப்போ எல்லோருக்கும் எல்லாம் பதவியும் கிடையாது. ஆனால் பதவி என்று வரும்போது இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது, அப்போ ஏன் துணை முதலமைச்சர் தான் உட்காரு? இன்னொன்று, நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்களே தவிர யாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லலை. அதனால் இது அப்பட்டமான ஒரு சுயநலமான ஒரு புத்தக வெளியீடு. இது ஒரு கல்வி அமைச்சரே இதை செய்தது மிக 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 தவறு. இன்னும் சொல்லப்போனால் புதிய கல்விக் கொள்கையில் இன்னும் நல்லவே எவ்வளவோ இருக்குது. இதை சொல்கிறார், 20 ஷரத்தில் நாங்கள் முன்னேற இருக்கோம் அப்படின்னு. முன்னேறியவர்கள் இன்னும் முன்னேற வைப்பது தான் புதிய கல்விக் கொள்கை. அதனால் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். இதையே மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருப்பாங்க. மக்களுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, மத்திய அரசு எது செஞ்சாலும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க. அதனால் 2026 நம்ம மாற்றிடுவோம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அடுத்ததாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீட் எக்ஸாமுக்கு எதிராக சட்ட போராட்டத்தை மேற்கொள்வோம், கோர்ட்டுக்கு போகிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற கேள்வியை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க கோர்ட்டு, எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போயிடலாமா? அது கோர்ட்டில் தானே நீட் எக்ஸாமுக்கு தீர்ப்பே வந்திருக்கே, மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறதா? என்னது எனக்கு புரியல. நீங்கள் ஒன்றிய அரசு கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்ம பேசியே நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம். அந்த மாதிரி இல்லையே, எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசுக்கிட்ட நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அப்புறம் சண்டைக்கு போகிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சுமூகமாக பேசி முடிக்க முடியாது. நீட் எக்ஸாமை பற்றி இப்படி அரசியல் பண்ணுறதே தான் வேலையாக இருக்குது திமுக அரசுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நான் கேட்குறேன், முதலமைச்சர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான், அதை முதலில் அவர் பின்பற்றுகிறாரா, ஒப்புக்கொள்கிறாரா? எல்லாவற்றையும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று இல்லை. ஒரு ஃபெடரல் செட்டப்பில், கூட்டாட்சி தத்துவத்தில் மத்திய அரசிடம் ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி அதன் மூலம் மாநில அரசிற்கு நல்லவற்றையெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் பிரதமர் வந்தால் நான் வரவேற்க போக மாட்டேன், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நான் போக மாட்டேன், இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதல்வர் முதலில் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன்.